நீங்க சினிமாவ நேசிச்சு வந்தாலும், சினிமா உங்களுக்கு இவ்வளோ பெரிய இடத்த குடுத்து, உயரத்த குடுத்து, உச்சத்த குடுத்து, புகழ குடுத்து, பேர குடுத்து, எல்லாம் குடுத்தாலும், அத தக்க வச்சுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அத தக்க வச்சுக்கணும். அத தக்க வச்சுக்கிட்டாரா அப்படின்னு நமக்கு தெரியல. அங்க தான் கரணுக்கு ஏதோ ஒரு தடுமாற்றம் இருந்திருக்கு. அவர் வந்து நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, சமீபத்தில ஒரு 4, 5 வருஷம் 5, 6 வருஷம் கூட சொல்லலாம். ஒரு இயக்குனர், ஒரு பிரபலமான ஒரு படத்துக்கு வந்து கர்ண போட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியோ ஒரு நம்பர தேடி, இப்ப அவரு எங்க இருக்காரு? என்ன பண்றாருன்னே தெரியல. அவர் வந்து அமெரிக்கால இருக்காருன்னு ஒரு தகவல் சொல்றாங்க. ஒரு பொண்ணு அமெரிக்கால இருக்காங்க. அவங்க வீட்ல போய் செட்டில் ஆயிட்டாரு கரண்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, திருத்தணியில வந்து அவர் செட்டில் ஆயிட்டாருன்னு சொல்றாங்க. பலவிதமான தகவல்கள். காரணம் என்னன்னா, கரண் எங்க இருக்காருன்னு யாருக்கும் தெரியல. கரனோட செல்ஃபோன் யார்ட்டயும் இல்ல. கரன ரீச் பண்ண முடியல. ஸோ அப்படி எங்கெங்கேயோ தேடி பிடிச்சு ஒரு 5, 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இயக்குனர் ஒரு பிரபலமான படத்துக்கு கரண வில்லனா போட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. "சார் நீங்க இந்த படத்தில வில்லனா நடிக்கிறீங்களா?" அப்படின்னு கேட்டப்ப கரண் சொல்லியிருக்காரு. "இல்ல, இல்ல. ஐ அம் நாட் இன்ட்ரஸ்டட்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரு இன்னொரு விஷயமும் சில நண்பர்கள்ட்ட சொல்லியிருக்காரு. "நான் நடிச்சா இனிமே ஹீரோவா தான் நடிப்பேன்." அப்படின்னும் சொல்லியிருக்காரு. இன்னொரு தகவலும் இருக்கு. ராஜேஷ்குமார்ன்னு இருக்கார் இல்லையா? கிரைம் நாவல் எழுதுவாரு அவர் நெறையா. அவர்கிட்ட ஒரு தடவ கரண் வந்து ஃபோன் பண்ணி எங்கேருந்தோ ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி, "சார் எனக்கு வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் ஒரு கதை வேணும். நான் நடிக்கிற மாரி, ஹீரோவா நடிக்கிற மாரி. ஏதாவது இருந்தா சொல்லுங்க. நான் வாங்கிக்கிறேன். நான் நடிக்க போறேன். நானே சொந்தமா படத்த தயாரிக்க போறேன்." அப்படின்னு சொல்லி அந்த ராஜேஷ்குமார் இயக்குனர்ட்ட கரண் பேசி ஒரு கதை கேட்டதாவும் ஒரு தகவல் இருக்கு.